வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம டேட்ஸ் ஃபார்மிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு டேட்ஸ் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படிலாம் இந்த டேட்ஸை க்ரோ பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை சொல்லக்கூடிய நுணுக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே டேட்ஸ் வாங்கலாம், என்ன மாதிரி டேட்ஸ் வாங்கினா நம்ம சாயில் கண்டிஷனில் வளரும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீடியோவில் இன்பிட்வீனில் சொல்லுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன அடிப்படையான விஷயம் ஒரு டேட் ஃபார்மிங், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதாவது டேட் ஃபார்மிங் நீங்கள் ஒரு ஏக்கர் வச்சாலே பல கோடி சம்பாதிக்கலாம். அது சுத்தம் மெத்துங்க. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய பராமரிப்பு தாங்க மெயினாக தேவையானது அந்த டேட்ஸ் ஃபார்மிங்க்கு. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டேட்ஸ் மரத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் போயிட்டிங்கன்னா அது வளர்ந்துடாது. நம்ம கொடுக்கக்கூடிய பராமரிப்பு தான். அது ஒரு ஃபென்சிங்லேருந்து ஒரு A to Z எல்லாமே வேணுங்க. அப்போ தாங்க ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம அதுலேருந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதோட டபுள் மடங்கு எடுக்க முடியும். வாங்க ஒரு டேட்ஸ் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி டேட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொண்டு வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி ப்ளஸ் பண்ணிட்டு கடைசியில் இப்போ ஃபுல்லாக ப்ராஃபிட் ஆகி ப்ளஸ் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக இருக்குது. டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 3000 வெரைட்டி இருக்குது டோட்டலாக. ஓல்டில் ஃபுல்லாக சேர்த்திங்களா அதில் எங்கள் ஃபார்மில் 35 வெரைட்டிஸ் இருக்குது. 35 வெரைட்டிஸ்னால் 35 நாங்கள் தரதில்லை. இதனால் கேட்டிங்கன்னா லைக் ஒவ்வொரு வெரைட்டி கொஞ்சம் ஈல்டிங் ப்ராப்ளமாக இருக்குது, மார்க்கெட்டிங் ப்ராப்ளமாக இருக்குது. அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக ஜஹீதி அப்படின்ற வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரூட் தான் இது. பட் சவுதியில் நல்லா ஒரு ட்ரை ஆகிடும். நம்ம டெம்பரேச்சருக்கு ட்ரை ஆகுறதுல கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டோம், இந்த பிளான்ட் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே பரி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிளான்ட்டு ட்ரையல் பேஸஸாக வச்சு எடுத்துகிட்டே இருக்கோம் நாங்கள். அதில் 35 இருக்குது. இப்போது செலக்டடாக பார்த்தீங்கன்னா பரின்றது கொடுத்துருக்கோம், எலைட், கனீசி, மிஸ்டுல், அஜ்வா, இந்த 5 வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம். இதில் மேஜராக நம்ம கிளைமேட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பரி, எலைட் அண்ட் கனீசி தான் மேஜராக கொடுத்துட்ருக்கோம். மிஸ்டுலும் அஜ்வாவும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட். அது சும்மா 1-2 செடி தான் கொடுப்போம், அதிகமாக கொடுக்க மாட்டோம். ராஜஸ்தானுக்கு ஃபுல்லாக அது கொடுப்போம். பட் நம்ம டெம்பரேச்சருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் பரி, எலைட், கனீசி கொடுப்போம். மிஸ்டுல்ன்றது சும்மா 5 செடி 2 செடி சும்மா சாம்பிள் பர்பஸ்க்காக கொடுப்போம். இப்போது இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட். எதுவுமே ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவுமே நாங்கள் எங்கேயும் செய்யறதில்ல, எல்லாம் இம்போர்ட் தான் பண்ணுறோம். எங்கெங்கே இம்போர்ட் பண்ணுறோன்னா UAலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், சவுதிலேருந்து, UKலேருந்து வருது, ஃப்ரான்ஸ்லேருந்து. மேக்ஸிமம் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா UAலேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பிளான்ஸ் வர்றது பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் பிளான்ட்டாக வரும், 3 இயர்ஸ் பிளான்ட்டாக வரும் எங்களுக்கு. டோட்டலாக உங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கண்ணா கொடுப்போம் உங்களுக்கு. இல்லை அது எப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர் 3 வருஷம் லேப்லேயே இருக்கும், 1 வருஷம் ஹார்டனிங் சொல்லுவாங்க. ஏன்னா லேப்ல தான் டைரெக்டாக மண்ணில் வச்சு செத்து போடுவாங்க ஓப்பன் சன்லைட்டில். ஸோ 1 வருஷம் என்னென்னா நம்ம டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஹார்டனிங் பண்ணுவாங்க, சீதோஷனில் பக்குவப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிளான்ஸ் இங்கே வருது. அப்படிலாம் 3 இயர்ஸ் பிளான்ட் எங்ககிட்ட வந்துடும். எங்களோட இங்கே இதில் லேப்ல ஷெட்டில் வச்சுட்டு நாங்கள் அப்புறம் கொடுப்போம், 4 இயர்ஸ் வச்சு கொடுப்போம். ஸோ டோட்டலாக 4 இயர்ஸ் பிளான் வச்சுல தான் 2 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். 3 வருஷம் நாங்கள் சொல்கிறோம். பட் பராமரிப்பு நல்லா இருந்தால் 2 வருஷத்தில் வந்துடும். சில இடத்துல பராமரிப்பு இருக்கிறதில்ல. ஸோ மேக்ஸிமம் 3 வருஷம் சொல்லிவிட்றோம். பட் பர்ஃபெக்டாக பராமரிப்பு தான் 2 வருஷத்தில் வந்துடும். பேசிக்காக டேட்ஸ் பண்ணணுன்னா மேஜராக 3 பாயிண்ட் இருக்குது. பேசிக்காக ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 3-4 லட்ச ரூபாய் செலவாயிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி கண்டிப்பாக வேணும், எல்லா சாயிலுக்கும் சூட்டபிள், எல்லா வாட்டருக்கும் சூட்டபிள் தான். தேர்டு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு, பாதுகாப்பு வசதி. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 76 செடி. இது 24க்கு 24 3க்கு 3 புள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும். 76 செடி, 7 செடி ஆண் செடி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செடியோட விலை பார்த்தீங்கன்னா 4250 4500 வரைக்கும் இருக்குது. ஆண் செடி 1500 ரூபா வரும் உங்களுக்கு. 10% ஆண் செடி வைக்கணும். ஆண் செடி எதுக்காக கேட்டிங்கன்னா பாலினேஷன், மகரந்த சேர்க்கை பண்ணணும். பிப்ரவரியில் பூ பூக்கும் உங்களுக்கு. ஸோ ஆண் பூ எடுத்து பெண் பூ வச்சா மட்டும்தான் மகரந்தாக இருக்கும், எல்லாம் உதிர்ந்துடும். அதெல்லாம் ஈஸி ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். செகண்டு பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள், லைக் வாரத்துக்கு ஒரு டைம் மினிமம் ஒரு 70 லிட்டராக வேணும் கண்டிப்பாக உங்களுக்கு. 70லேருந்து 80 லிட்டர் ஒரு செடிக்கு. 70லேருந்து 80 இருந்தாலே போதுமானதான். அதே எல்லா சாயிலுக்கும் சூட்டபிள். செம்மண்ணாக இருந்தால் மட்டும் வாரத்துக்கு 2 டைம். மற்றபடி எல்லா சாயிலுக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் இருந்தாலே போதுமானதான். செம்மண் சீக்கிரம் தண்ணி இழுத்துடும், அதனால் அதுக்கு மட்டும் 2 டைம். மற்ற எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருந்தால் போதும். எல்லா சாயிலுக்கும் வரும். எல்லா லைக் சால்ட் வாட்டராக இருந்தால் ஹாட் வாட்டர் எல்லாத்துக்குமே சூட்டபிள் தான். இது வாட்டர்லையும் ப்ராப்ளம் இல்லை. தேர்டு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு, பாதுகாப்பு. பராமரிப்பு அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் நம்மகிட்ட மக்கனை குப்பை இருக்கலாம், ஆட்டு சன மாடு, அந்த மாதிரி உரம் போட்டாலே போதுமானதான். செடி கரெக்டாக தண்ணி போயிட்டுருக்கா, இந்த மாதிரி அந்த பராமரிப்பு இருந்தாலே போதுமானதான். மற்ற செடி மாதிரி நிறைய வேலை இல்லை, இது கம்மியான வேலை, பட் கண்டிப்பாக பண்ணணும். வெயில் வசதி, வெயில் எதுக்காக கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற செடி 4 வருஷம் செடி பார்த்தீங்கன்னா 2 அடி ஹைட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஒரு 4-5 இலை தான் இருக்கும். ஓப்பனே வச்சுட்டிங்கன்னா ரோட்டில் போகிற ஏதாவது ஆடு மாடு ஒன்று கடித்தாலும் உங்களுக்கு 4-5 செலவு உங்களுக்கு தான் லாஸ் ஆகுது. ஸோ இப்போவே வெளியே போட்டு சொல்லிடுறோம். அது இல்லாமல் ஃப்யூச்சரில் ஃப்ரூட்ஸ் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது. ஸோ நைட் டைமில் யாராவது ரோட்டில் ஒருத்தர் 2 பேர் போகிறாங்க, 1 கொலை 2 கொலை வெட்டினாலே உங்களுக்கு அதிலே உங்களுக்கு 5-6-7 தௌசண்ட் லாஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதெல்லாம் இப்போயே வெளியே போட்டுட்டோன்னா பிளான்ஸ்க்கும் சேஃப்டியாக இருக்கும், ஃப்ரூட்ஸ்க்கும் சேஃப்டியாக இருக்கும்.
பிளான்ட்ஸ்ன்ற போது உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சைடில் ஃபுல்லாக முள் வந்துடும். அதுக்கப்புறம் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா முள்ளமாக இருக்கனால எதுவுமே போய் கடிக்காது. கடிச்சா ஃபுல்லாக குத்தும். நமக்கே குத்துனாலே ஒரு வாரம் 2 வாரம் பெயின் இருக்கும். ஸோ ரொம்ப பாய்சனஸாக இருக்கும் அது ஃபுல்லாக. அதனால் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஒரு வருஷம், பட் ஃப்ரூட்ஸ்க்காக வேலி போட சொல்லிடுறாங்க இப்போ. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், வாட்டர், மெயின்டெனன்ஸ், ஃபென்சிங், இந்த 3 பேசிக் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் பேரிச்சுக்குள்ளே போக முடியும். ஸோ இதுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் லைக் உங்களுக்கு பிளான்ஸ் வைக்கிறதுலேருந்து மார்க்கெட்டிங் இருக்குது, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த மாதிரி சப்போர்ட்டெல்லாம் நாங்கள் தருவோம். பிளான்ட்டில் ஈல்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொதல் காப்பு 2 வருஷம் முடிஞ்சு மொதல் காப்பு பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேருந்து 30 40 கிலோ வரும் ஃபஸ்ட்டு காப்பு மினிமம். 2வது 50 70, 3வது 150, 4வது 200, 5வது குறைந்தபட்சம் 250. கொஞ்சம் நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்தால் 300 கிலோ மேலே போகும். மேக்ஸிமம் 400 கேஜஸ் மேலே போகும் உங்களுக்கு. பட் மினிமம் 250 கேஜஸ் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா தோட்டத்திலே முடிஞ்சிடும். இதனால் கேட்டிங்கன்னா டிமாண்ட் நிறைய இருக்குது. டேட்ஸ் முன்ன இருந்ததை விட இப்போது நிறைய மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ அது நியூட்ரிஷனில் நிறைய தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் டேட்ஸ், இது ஜூன் ஜூலை மட்டும்தான் கிடைக்கும், மற்ற டைம் கிடைக்காது உங்களுக்கு. ஃப்ரெஷ் டேட்ஸ் ப்ளஸ் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்துட்டு 150 200 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஹோல்சேல் எல்லாமே எதுவுமே லைக் ரீட்டைல் பண்ண தேவையில்ல, தோட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தென் இதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் 150ன்றது நீங்கள் லைக் சும்மா எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக 250 200 கிலோ வச்சுக்கிட்டு 150 100 ரூபான்னு கொடுத்தாலும் ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் 14 lakhs வரும். அவ்வளோ வேண்டாம், மினிமம் 50 rupees கால்குலேட் பண்ணிக்கோங்க. 50 ரூபா கொடுத்துட்டு 200 கிலோ வச்சிங்கன்னா ஒரு செடிக்கு 10,000 ரூபா வரும். ஸோ ஒரு செடிக்கு 10,000ன்றது ஒரு ஏக்கருக்கு 7,60,000 மினிமமான இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக் இதில் பேரிச்சியில் பார்த்தீங்கன்னா எந்த வகையான நோய் எதுவும் இல்லை, எக்ஸப்ட் 2 இருக்குது. சிகப்பு கூண்டு, காண்டாமிருகம் உண்டு, ரெட் பாமிபிள், ரைனோசரஸ். இது 2 தான் பெரிய ப்ராப்ளம். இதை விட்ட வேறு எதுவுமே இல்லை. 2மே பார்த்தீங்கன்னா க்யூரபிள் தான். நம்ம சேம் தென்னை மரத்துக்கு வரல, அதே தான் இதுக்கு வருது. வேப்பம் புண்ணாக இருக்குல்ல, அதை வச்சு க்யூர் பண்ணலாம். இல்லைனா சைபர்மெத்தின் அப்படி ஒரு கெமிக்கல் இருக்குது, அதுவும் ஸ்ப்ரே பண்ணால் போதும். அது நான் உங்களுக்கு சொல்லி தருவோம் எப்படி பண்ணணும். என்ன ட்ராப் வைக்க முடியாது? ட்ராப்பு வைக்கலாம், பட் அவ்வளோ ஃபியூச்சர்டாக இருக்கிறதில்ல. வச்சுருக்கோம், நாங்கள் ட்ராப் வச்சுருக்கோம். ஓகே, அவ்வளோ இருக்கிறதில்ல ஃபுல்லாக. ஸோ என்ன பண்ணுறோன்னா லைக் 1 in 3 லைக் 3 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு ஒரு டைம் ஈவன் அது அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. சைபர்மெத்தின் ஃபுல் பிளான் ஸ்ப்ரே பண்ணிட்டா பெரிய மரத்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த சின்ன இளங்கன்றுகளை தான் ஈஸியாக சாப்பிட்றது, பெரிய மரம் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதில்ல எங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இருக்கும். பேரிச்சில் பார்த்தீங்கன்னா இன்டர்கிராப்பிங், நடுவில் வீடு பேர் தினம் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டு கம்மியாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டேட்ஸ் பேசிக்காகவே ஒரு சன்லோவிங் பிளான் தான். அது எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் நல்லா இருக்கோ அவ்வளோ க்ரோ ஆகும். ஸோ இதோட ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஹைட்டு கம்மியான வீடு பேர் அந்த தக்காளியோ இல்லை ஏதோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் அந்த எது இருக்கக்கூடாது, நெல் கரும்பு மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய தண்ணி தேங்குது, மற்றபடி எல்லாத்துக்கும் கேட்கலாம். இது டேட்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட் கைட் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த டேட்ஸ் ஃபார்மை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேட்ஸ் எங்கே வாங்கணும் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தைக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.